வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். திமுகவினுடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் மூத்த நடிகர் 2 பேருக்குமான வார்த்தை முதல் ஒரு மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாலும் கூட இதில் யார் எல்லாம் மீறி வார்த்தையை விட்டது? ரஜினிகாந்த் சொன்னது கரெக்டா இல்லை துரைமுருகன் சொன்னது கரெக்டா? எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? அதாவது ரஜினிகாந்த் சொன்னது கரெக்டா, துரைமுருகன் சொன்னது கரெக்டா, ரஜினிகாந்த் அங்கே பேசியது சரியா தவறா அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னன்னா, ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு நக்கல் பிடிச்ச ஒரு ஆள். எப்படி ஆரம்பிக்கிறார்னா பேச்சை, சில விஷயங்களை பேசலாம், சில இடங்களில் பொது இடங்களில் பேசும்போது தவறான விஷயங்களை பேசிடக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும், விஷயங்களை பேசுகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுன்னா இதில் ஹைலைட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்பர் 2 இடத்துல இருக்கக்கூடிய திமுகவில் இன்றைக்கி நம்பர் 2 இடத்துல இருக்கக்கூடிய துரைமுருகன் கட்சியில் நம்பர் 2 அவர் தான் நம்ம 2ஆவது இடத்துல இருக்கார். இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞருக்கும் பேராசிரியர் அன்பழகனும் சாகும் வரை அவர் அந்த பதவியிலேருந்து இருக்கலை. அவர் அந்த பதவியில் தான் இறந்தார். அவருக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரு இடத்த கொடுத்துட்டு இருந்தாங்க. அவருக்கும் கலைஞருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அவர் எப்படின்னா, அன்பழகன் அவர்கள் மு.க. ஸ்டாலின் வளர்வதையோ இல்லை கட்சியில் புதுசாக நீங்கள் இது ஒரு திருச்சியை சேர்ந்த இளம் அமைச்சர் ஆமாம் அன்பில் மகேஷ் வர்றதே அவர் எதிர்க்க மாட்டார். அன்பில் மகேஷ் கட்சியில் வளர்றதே அவர் எதிர்க்க மாட்டார். ஏன்னா அவர் அவங்க தாத்தா காலத்தில் இருக்காரு. தெரியும் இந்த ஜென்ரேஷன் வருது, கலைஞர் என்ன முடிவு எடுத்தாலும் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனவர் பழைய பொதுச் செயலாளராக இருந்தவர். முழுக்க காயில் முழுவதும் ஜெயலலிதா எவ்வளவோ கூப்பிட்டோம். ஏன்னா ஜெயலலிதா எவ்வளவோ கூப்பிட்டு வரலன்னொடனே நீங்கள் எந்த காலேஜில் ப்ரொஃபஸராக பேராசிரியராக இருந்தீங்கன்னா அசிங்கப்படுத்துச்சு. அப்படி இருந்தும் அவர் திமுக விட்டு போல கலைஞருடைய இது தான் தலைவர் எடுக்கிறது தான் முடிவுன்ற மாதிரி இருந்தார். ஆனால் துரைமுருகன் அப்படி கிடையாது. அதாவது அன்பழகன் அவர்கள் எப்படின்னா இந்த பதவிக்காக ஒட்டிக்கணும் அப்படியே இருக்கணும்னு கிடையாது. கட்சியில் இருக்கார், தன் பணியை செய்கிறார், தலைவர் அடி ஒட்டி நடக்கிறாரு. இன்னும் சொல்ல கலைஞரோட 1 வயசு 2 வயசு மூத்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கட்சி எப்படி போகுதோ கட்சி தலைவர் தான் முடிவு எடுப்பாருன்ற மாதிரி தன் வாழ்நாளையே கட்சிக்காக அர்ப்பணித்தவர், கட்சி தலைவருக்காக. ரைட், ஓகே. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும், அரசியல் தெரிந்திருந்தாலும், திராவிட அரசியல் அண்ணா கூட இருந்திருந்தாலும், பெரியார் கூட இருந்திருந்தாலும், கலைஞர் யார் நம்ம யார் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அவர் நம்பர் 2ஆகவே ட்ராவல் பண்ணார். கலைஞர் அவரை உண்மையாக இது பண்ணல, அவருடைய அட்வைஸை கேட்டிருந்தார். ஆனால் துரைமுருகன் அப்படிப்பட்ட நபர் இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கணும். துரைமுருகனை பொறுத்தளவுக்கு முழுக்க சுயநலவாதி. புரியுதா? அரசியல் அனுபவம் இருக்கலாம், சீனியராக இருக்கலாம், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. கட்சி இக்கட்டான சூழலில் இருக்கும்போதில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று தான் கட்சி இக்கட்டான சூழ்நிலை. கலைஞர் பார்த்துக்குவார். கட்சி இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் கலைஞரை எதையானாலும் சமாளிக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்கள்லாம் இருந்தார்கள்ன்றது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி இந்த 50 வருஷ திராவிட 50-60 வருஷம் 70 வருஷம் திராவிட டிராவல் இருக்குல்ல, அதுக்கே ஒரு திருப்பி சுற்றுது. அப்படியே எதையெல்லாம் ஒழித்து கட்டினார்களோ, எதையெல்லாம் தமிழர்கள்டிருந்து பிரித்து தமிழரை வாழ வைத்தார்களோ அண்ணாவும் பெரியாரும், அது மீண்டும் வருது. சுற்றி அந்த அனகொண்டா சுற்றி பிடிச்சி திருப்பி முழுங்க பார்க்குது தமிழ்நாட்டை. இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் துரைமுருகன் யாரோடலாம் டச் வச்சாருன்னு சொல்ல முடியும்? சொல்லவா உங்களுக்கு? யாரெல்லாம் அப்ரோச் பண்ணாங்க, அதுக்கு துரைமுருகனோட பதில் என்னன்னு சொல்ல முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஏன் இன்றைக்கி இந்த வார்த்தை வருகிறது அப்படின்னா, ரஜினிகாந்துக்கு தெரியாமல் கிடையாது. இப்போ நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் ரஜினியை இழுக்குது, ரஜினி வரலை. அப்போ நெருக்கமாக சில பேர்லாம் இருப்பவர்கள் பல கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசுவாங்க. பல கட்சியில் என்ன நடக்குது, யார் யாரை இழுக்கணும்னு ட்ரை பண்ணால் அவர் கூட இப்படி சொல்லியிருக்காருங்க, நேற்று கூட பேசினார், ஐயா என்னை விட்டுருங்க, நான் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுறேன், நான் உங்கள் கட்சியில் பிரயோஜனம் கிடையாது, எனக்கே ஓட்டு போட மாட்டேறாங்க, நானே அடித்து பிடிச்சி தான் ஜெயித்தேன், நான் உங்கள் கட்சியில் என்ன செய்ய போகிறேன், அசிங்கமாயிரும், எனக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னை விட்டுருங்க, அப்படி எல்லாம் துரைமுருகன் பேசியதாக தகவல் பரவியது. புரியுதா உங்களுக்கு? பாரதிய ஜனதா கட்சியில் நெருக்கடி கொடுத்த ஒரு மகன் தேர்தலில் பணத்தை கைப்பற்றும் போது அப்படி நிறுத்தும் போதும் என்ன நடந்தது? இந்த முறை தேர்தலில் இது வெற்றி பெற்றார் இல்லையா? இது எப்படி வெற்றி பெற்றார்? யாரோட டையை போட்டு, எடப்பாடியோட என்ன பேசினார்?
அங்கே இருந்த பொறுப்பு அமைச்சர், அதிமுக அமைச்சர்கிட்ட என்ன பேசப்பட்டதுன்னு வீரமணிகிட்ட என்ன பேசினார், யார் எதற்காக விட்டு கொடுத்தார்கள் என்பதெல்லாம் கட்சி அங்கே உள்ளவர்களுக்கு தெரியும். அவர் வந்து கட்சிக்கானவர் அல்ல, கட்சியில் இருந்திருக்கலாம், தன்னுடைய சுயநலத்துக்காக வேணால் கட்சிக்கு ஒரு விசுவாசியாக நடித்திருக்கலாம். ஆனால் கடைசி காலத்தில் இவர் யாரோடலாம் பேசினார் அப்படின்னு பாஜக காரனுக்கும் தெரியும், அதிமுக காரங்களுக்கும் தெரியும், ரஜினிக்கும் தெரியும். அதை ரஜினி வந்து மனக்குமுறலை வந்து வெளியிட்டிருக்காரு கட்சிக்கிட்டு. அவர் எந்த மேடையில் கூப்பிட்டாலும் அவங்களுக்கு ஆதரவாக எல்லா விஷயத்தையும் கொட்டிட்டு வந்துடுவார். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா, துரைமுருகன்லாம் எப்படியா வச்சு சமாளிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான். ஒரு லைன் தான், ஒன்லைன் தான், இது படத்தோட ஒன்லைன் மாதிரி. இன்றைக்கி என்ன பேச போகிறீங்க, துரைமுருகன்லாம் எப்படியா வச்சு சமாளித்து ஆட்சி நடத்துகிறாரு அப்படின்றத கேட்குறதுக்கு தான் வந்திருக்காப்புல. அதை சொல்லிவிட்டாலும் ரொம்ப டீசெண்டாக மரியாதையாக சோத்தை போட்டு சிறப்பால் அடிக்கிறதுன்னு வாங்கி அந்த மாதிரி அழகாக துரைமுருகன் பேரை சொல்லியிருக்காருன்னா உணர்ச்சி வசப்பட்டு பாதிக்கப்பட்டு தான் சொல்லியிருப்பார் ரஜினி ஏதோ ஒரு இதில் அவமானப்படுத்தப்பட்டிருப்பார், துரைமுருகனால் ஊதாசீனப்படுத்தப்பட்டிருப்பார். ரஜினிக்கே இந்த நிலைமைனா கட்சிக்காரனுக்கு என்னன்னு சொல்லி போய் நீங்கள் காட்பாடியில் பார்த்தா தெரியும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அதை நேரில். சிப்பாய் புரட்சியோட 200வது ஆண்டு கரெக்டாக கலைஞர் ஆட்சியில் இருக்கார், சரியா, 2007. அப்போ வந்து என்னென்னா சிப்பாய் புரட்சி 200ஆம் ஆண்டு நிகழ்வு வந்து வேலூரில் வைக்கிறாரு. அதுக்கு பெரிய டாக்குமெண்ட்ரி பண்ணுறோம், அது குறித்து ஒரு புத்தகம் எழுதுகிறோம். கலைஞர்கிட்ட பேட்டி எடுக்கிறக்காக நான் போயிட்டுருக்கேன். போய் கலைஞரை வந்து அறிவாலயத்தில் பார்த்துட்டு அது குறித்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறேன்னா, துரைமுருகன் அவர்களை காட்டி இந்த மண்ணின் மைந்தன்ட்ட எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தலைவரே நீங்கள் தான் வந்து அந்த 200வது ஆண்டு விழா நிகழ்வில் கலந்துக்கிறீங்க, நீங்கள் வந்து அதை பற்றி வரலாறை பற்றி பேசினா இல்லையா, நான் அதை என்னென்னு பார்த்துட்டு சொல்லுவேன்ட்டார். துரைமுருகன் கையை காட்டி விட்டார். அதற்கு நாங்கள் அவர் வீட்டுக்கு போனோம். எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும், புரியுதா உங்களுக்கு? இவர் யாரை எப்படி எல்லாரையும் எப்படி டீல் பண்ணுவார், கட்சி தொண்டர்களை எப்படி டீல் பண்ணுவார், ஏதாவது ஒரு இளைஞன் அவங்க காட்பாடி வீட்டில் காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். கட்சியில் இருங்க, திமுகவில் ஒரு 25 வயசு பையனை எவனையா காட்ட சொல்லுங்கள் ஒரு வீட்டு வாசலில். இன்னும் 40 வயசுக்காரரை காட்டுறதே கஷ்டங்க. எல்லாம் 50 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்கள் தான் இங்கே இருப்பாங்க. எப்பயும் கூடயே இருக்கிற ஒரு டீம் தான் இருக்கும், சரியா? இப்படி இருக்கும்போது என்னென்னா, நீங்கள் ஒரு மனிதன் வந்து என்ன செஞ்சாலும் எங்கேயுமே மறைக்க முடியாதுங்க. அது மவுத் டாக்கில் இப்போ படம்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஓட்ட வேணாம், விளம்பரம் பண்ண வேணாம், நீங்கள் ட்ரெய்லராக ரிலீஸ் பண்ண வேணாம், மவுத் பப்ளிசிட்டிலே ஃபஸ்ட்டு ஷோ நல்லா இருக்குனாலே மவுத் டாக்லேயே படம் ஹிட் ஆகி போயிருங்க. கூல் சுரேஷ் போன்றவர்களெல்லாம் ஆமாம் மவுத் டாக்லேயே வந்து இதாயிரும். மாதிரி துரைமுருகன் அவர்களை பற்றிய விஷயங்கள் அங்கே உள்ளவர்களுக்கு நல்லா தெரியும், காட்பாடியில் உள்ளவர் கட்சிக்காரனுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், சரியா? சாலைகள் போட்டிருக்காரு இது போட்டிருக்காரு அப்படின்னா கூட நீங்கள் ஒருத்தரை மதிக்கணும்ல. நீங்கள் மினிஸ்டராக இருந்துட்டு போங்க, எங்களுக்கு என்ன, நீங்கள் எம்எல்ஏ இருந்தால் எங்களுக்கு என்ன அப்படின்னு தானே தொண்டை கேட்பான். போகும்போது மதிக்கணும்லங்க. தெரு பக்கமே நுழைய முடியாங்க 25 வயசு பையன்லாம், திமுகவில் இருக்கவெல்லாம். ஒரு 50 வயசுக்கு மேலே இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சவனாக இருக்கணும், இல்லைன்னா இவர் தம்பி சிங்கியாரான்னு ஒருத்தர் இருக்கார், இவரை மாதிரியே இருப்பார் ஜெராக்ஸ், அவர்கிட்ட தெரியும். இவர்கள் கட்சி தொண்டர்கிட்ட நடந்துக்கிற விதம், அவரில் ஒரு அணவணைச்சு. இப்போ ஒரு அமைச்சர் வெளியில் வராருங்க, திமுகவில் சீனியருங்க. இன்றைக்கி உள்ள இளைஞர்களை கூட எப்படி பார்க்கணும், திரு மு க ஸ்டாலினவே பார்க்க போனீங்க அப்படின்னா ஒரு 25 வயசு பையன் போனால் ஒரு ஃபோட்டோ எடுக்கவோ எதுக்கோ போகிறான்னா, அப்பா நான் என்னப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிற்க வச்சு இருக்கணும். என்ன தம்பி நான் ஃபோட்டோ எடுக்கா, சரி ஏதாவது ஒரு லைன் கேட்பார்ல, அவன் கூட பார்த்தேன் ஏன்ப்பா அப்படின்னு நான் துரத்து விட்டுருக்காரு இன்றைக்கி மு க ஸ்டாலின். யாராவது கேளுங்க பார்ப்போம். அவரை பார்க்க போனவரில் இளைஞர்களே இளம் வயதினரையோ, இவர் செலிபிரிட்டியே அப்படி தாங்க பண்ணுவார். ரஜினிகாந்தே புலம்புற அளவுக்கு இப்போ பண்ணியிருக்காருன்னா ரஜினிகாந்துக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்க. ரஜினிகாந்த் ஏதோ சொல்லியிருக்காரு, அதையும் சொல்லியிருக்காரு, நல்லதா கெட்டதா ஆமாவா. ஒரு ரஜினிகாந்தையும் இவரையும் துரைமுருகனையும் நிறுத்தினா துரைமுருகன் 0. அரசியல் அனுபவம் வேணா இருக்கலாங்க, மக்கள் செல்வாக்கில். துரைமுருகனை காட்பாடியை தாண்டி அந்த ஆந்திரா பார்டர் போயிட்டாலே தெரியாது யாருக்குமே. இல்லை இப்போ இந்த எலெக்ஷனில் பின்தங்கினார்னு வரும்போது படாசு வெடிச்சாங்க திமுக. ஆமாம் வெடிச்சாங்க. இதுதான் அங்கே உள்ள திமுக தொண்டர்களுடைய உணர்வு, அங்கே உள்ள இளைஞர்களோட உணர்வு. ஏன்னா இவர் யாரோடையும் டச் பண்ண மாட்டார், யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டார், இளைஞர்களை அரவணிக்க மாட்டார். அவனை பார்த்து என்ன வந்திருக்கப்பா அப்படின்னு ஒரு நாயை துரத்து விடுவது போல் அவர் வீட்டில் நீங்கள் அந்த காட்சி நீங்கள்
ஒரு நாள் நடந்துருச்சுன்னு இல்லை, ஒரு நாள் டென்ஷனில் சொல்லிட்டாருன்னு இல்லை, தினந்தோறும் அது நடக்கும். இப்பயும் போய் பார்க்கலாம் நீங்கள். அவர் அதிகாரிகள்கிட்ட அவர் பேசுகிற, அவர் முகத்தை வச்சுருக்கிற பாணி, அவர் பேசுகிற பேச்சு, இப்படி இருந்தால் எவன் கட்சிக்குள்ளே சேருவான்? எப்படி திமுக வளர்க்குறது? அப்போ நாளைக்கு இன்பநிதி அமைச்சரவையிலையும் இடம் வேணும்னு கேட்கறத நம்ம எப்படி பார்க்கறது? அது கட்சிக்கான விசுவாசம் இல்லையா? கட்சிக்கான விசுவாசம் இல்லை, அவருக்கான குடும்பத்து விசுவாசம். குடும்ப விசுவாசமே அவரோட சுவாசம். அது போக இன்னொரு வேலை செய்வாங்க. நீங்கள் போய் கேட்டால் தெரியும். அவர் இப்போ உதயநிதி அவர்களுக்கு எதாவது கேள்விப்பட்டிருப்பாரா என்னன்னு தெரில. அவருக்கு வர சால்வையை பூரா வீட்டில் விற்றுப்பாங்க. அமைச்சராக இத்தனை வருஷமாக இருந்தார் இல்லைங்க, அவர் வீட்டுக்கு சால்வை போட வருவாங்க. சால்வை இப்போ டெய்லியும் ஒரு 50 பேர் 100 பேர் கான்ட்ராக்ட்காரன் அவங்களாம் வர ஒரு சால்வையை போட்டு விட்றாங்க. 300 400 சால்வையை, பட்டு சாலையை போடுவாங்க. இது எல்லாமே ஒன்று விடாமல் டிரைவராக இருந்தாலும் யாராக இருந்தால் அவங்க ஒய்ஃபில் கொண்டு போய் கொடுத்துடணும். அந்த அம்மா அதை மடித்து சார் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 50-100 வருதுன்னா சேர்த்து வச்சு மாதத்துக்கு 3000 சால்வி அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ரைட்டுங்க. இது இது விற்கிறது பிரச்சனை கிடையாது. இது யாருக்காக செலவு செய்கிறாருன்னு இல்லை, கட்சி தொண்டனுக்கு இல்லை கட்சி இதுக்கு ஏதாவது செய்கிறாரானா இல்லை. அப்படியே எங்கே இருக்கக்கூடிய கட்சி அவர் செய்யக்கூடிய ஒரே ஒரு மரியாதை என்ன தெரியுமா? பொங்கல் அன்னைக்கு துண்டு போடுவார் எல்லாருக்கும். பார்க்க போகிற வீட்டுக்கு பார்க்க போகிற தொண்டர்கள் ஒரு 500 பேர் 1000 பேர். டர்க்கி டவரில் இந்த குற்றால துண்டுன்னு இருக்கும், துண்டு மாதிரி இருக்கும். புளிஞ்சு உதறி காயம் போட்டு கட்சி பாப்பா. அது இது ஒன்று தாங்க அவர் தொண்டருக்கு செய்த மரியாதை. அது எப்படின்னா, நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி போடுவார். வந்துட்டே இருப்பாங்க. மரியாதை கொடுக்காம இருக்கலாமே. ஆள் யாரும் முகம் என்ன இல்லை போட்டோன்னே என்னப்பா ஒரு அன்பா ஒரு பேச்சு அடிப்பாருங்க அது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல ஃபேஸில், சரியா? ஸோ அந்த மாதிரியா ஒரு இதான ஒரு ஆள். இப்போ இவரே இப்போ இவருக்கே இப்போ துரைமுருகனுக்கே இதே துரைமுருகனோட கேரக்டரில் ஒரு பையன் 14 வயசில் இருந்திருந்தானா வாழைப்படம் ஹீரோ ஆயிருப்பான். ஏன்னா எக்ஸ்பிரஷன் அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும். புரியுது அவளுக்கு? துரைமுருகன் பல படத்தில், பாலா படத்தில் கூட கதாநாயகன் ஆகிருக்கலாம் அவர். ஏன்னா அந்தளவுக்கு கொடூரமான ஒரு எக்ஸ்பிரஷன் அவர் முகத்தில் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் நக்கலாக பேசினாலும் கட்சி தொண்டர்கள் இளைஞர்கள் எப்படிங்க வருவான்? 80 வயசு 85 வயசில் ஒருத்தர் இருக்காருங்க, மூத்த தலைவர் கலைஞரோடுங்க. அவரை பார்க்க பயப்பட மாட்டானாங்க. ஒரு இளைஞர் 25 வயசில் திமுக சேரணுன்னா யார் முன்னாடி போய் நிற்பா? அந்த ஏரியா ஃபுல்லாகவே 60 வயசு ஆட்கள். இவருக்கு 80 வயசு 85 வயசு. எவன் கிட்ட வருவான்? யார்கிட்ட போய் அவன் பேச முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரியான ஜென்ரேஷனில் உள்ள ஆட்கள்கிட்ட இப்போ உள்ள இளைஞர் எப்படி ஒட்டுவான்? இப்போ உள்ள இளைஞர்கள் பேசவே மாட்டான். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை போட்டு விட்டு பேசாமல் வீட்டில் பொத்திப்படுத்துறான். இவனை எப்படி கட்சிக்குள்ளே கொண்டு வர்றது? அப்போ அவன்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசணும், அவரு கேன்வாஸ் பண்ணணும். இவருக்கு வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியாது, ஃபேஸ்புக்னா என்னன்னு தெரியாது, ட்விட்டர்னா என்னன்னு தெரியாது, ஏன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் தெரியாது. ஏன்னா பழைய டேம், அந்த டேம் கட்டி 80 வருஷம் ஆச்சு. அந்த டேமோட ஒவ்வொரு கல்லும் ஒரு பேரை சொல்லும். ஏன்னா அந்த சந்தானம் படத்தில் படத்தில் சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுச்சு? ஏன்னா ஏதோ அந்த இந்த கணேஷ் இருக்காப்லையே, விடிவி கணேசன் என்ன சொல்லுது ஜெசின்னு சொல்லுதா அப்படின்ற மாதிரி. நீங்கள் இந்த டேமில் உள்ள கல்லெல்லாம் கேட்டிங்கன்னா என்ன சொல்லின்னு இருக்குது, அது பேர் டேம் கல் அப்படின்னா துரைமுருகன் சொல்லுதா ஒவ்வொரு கல்லும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இல்லை இப்போ இவ்வளவு முதிய வயதில் ஒரு மூத்த தலைவர்னாலும் கூட கனிம வளமெல்லாம் கொஞ்சம் நல்ல இலாக்காதானே. பட் அதை அவர் பிடிச்சி வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாருக்கிற லெவலுக்கு மாற்றிடாதீங்கன்னு கேட்குற மாதிரி. மாற்றிடாதீங்கன்னு அதாவது எப்படின்னா, நீங்கள் வயதானவர்கள் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது பக்குவமற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்கள், பேராசையில் ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்கள், கடைசி வரைக்கும் நம்ம தான் அப்படின்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, இவர்களுக்கு எல்லாமே கடைசியில் ஒரு தோல்வி தான் வரும், மரண பயம் வரும், மரண தோல்வி வரும். ஸோ அந்த மாதிரி எதையாவது ஒன்று புட்டிச்சுக்கிட்டு நான் தான் எனக்கு இல்லைன்னா இல்லை, என்னை அவன் கூப்பிட்றான் இவன் கூப்பிட்றான், தஞ்சாவூரில் என்னை மாயவரம் கேட்டாங்க, மாயவரத்தில் கேட்டாங்க, நான் போகல அப்படின்ற மாதிரி. அதிமுகவில் இன்றைக்கும் பாஜகவில் இன்றைக்கி நான் வரேன் அப்படின்னா உள்குத்து மிரட்டல் இதெல்லாம் பண்ணால் நீங்கள் பாஜகவை நாசப்படுத்தணும்னா ஒரு 3 பேர் சேர்த்து விட்டா போதும், அவங்களே நாசமாயிடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு 30-40 வயதில் ஒரு தலைவரை வச்சு போட்டு கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ உதயநிதி வந்தால் மட்டும்தான் அவன் பார்க்கும்போது ஒரு அண்ணனாக தெரியுறாங்க. இப்போ உதயநிதி இருக்கா அப்படின்னா ஒரு காலேஜ் படித்த பையனை பார்த்தேன்னா ஒரு அண்ணமாக இருக்காரானே அவனுக்குண்ணா அப்படின்னு பேசுவாங்க. வணக்கம் தாத்தா அப்படின்னு நான் பேச முடியும். புரியுதா? சைக்காலஜிக்கலாக பாருங்கள், ஒருத்தர் தாத்தா வயசில் ஒருத்தர் வராரு,
அவரை பார்த்து எப்படி இவன் பேசுவான், பயந்து பேக் அடிச்சு தானே போவான். இப்போ உதயநிதி வராப்புல அப்படின்னா நான் அண்ணா வணக்கண்ணா அப்படின்னு அண்ணன்னு ஒரு 15 வயசுக்கு மூத்தவராக இருந்தால் கூட சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குல்ல, ஒரு அதை பார்த்ததும் ஒரு அப்பியரன்ஸில் ஒரு இது இருக்கு, ஒரு பேச்சு பழக்கம். இப்போ உதயநிதி வந்தவொடனே பார்த்தோன்னே என்ன இங்கே நிற்கிறப்ப அண்ணா துரத்துக்குவாப்புல என்ன பத்திரிக்கையாளர்களே மயக்க போடுறாங்க, நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்களா, நக்கலாக தான் பதில் சொல்லுவாங்க. அப்புறம் ஜாலியாக பேசுகிறாப்புல நிருபர்களும் மயக்க போட்டாங்கன்னா பசங்க போகிறான் சந்தோஷமாக, சார் அவர் இப்படி சொல்லிக்கார் சார் அண்ணாமலைன்னு, நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்க சார் அவர் வெளியூர் போயிரு, அப்போ வெளியூர் போனால் கேட்க மாட்டீங்களா, அப்போ நானும் வெளியூர் போகிறேன். இப்படி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த மனநிலை வேணுங்க. அது இல்லாமல் ஒரு அதிகார தொழில் அதிகார வர்க்கமாக நீங்கள் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அதிகாரிகளை உருட்டினா அதிகாரிகள் ஒரு ஐடியா சொல்ல வர மாட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ திமுக பின்னடைவுக்கு போனதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாளராக இருந்த முன்னாள் நிதி அமைச்சர், இது பவர் மினிஸ்டர் என்ன ஆற்காடு வீராசாமி. அவர் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, பவர் கட்டுனாலே திமுக தோற்றுது, மரண தோல்வி. கலைஞருக்கு அது தெரிஞ்சு போச்சு, நம்ம முடிய போது இது வந்து பவர் கட்டுனால தான் நம்ம முடிய போகிறோன்னு. அதற்கப்புறம் அதை ஆற்காடு வீராசாமியே நேரடியாக என்னால் தான் இந்த இப்போ திமுகவே அழிஞ்சு போச்சு, நம்ம ஒருத்தனால இந்த கட்சி தோற்று போச்சுன்னு ஆற்காடு வீராசாமி சொன்னதாக பிற்காலத்தில் ஆட்சியை இழந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் கலைஞரே சொல்லியிருக்காரு. அதை ஆற்காடு வீராசாமியை ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு மினிஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய தவறு அந்த கட்சியவே பின்னுக்கு தள்ளிட்டு இருக்கு. 5 வருஷமாக 10 வருஷம் பின்னுக்கு தள்ளி ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதை அவரே ஒத்துக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது அவர் ஒத்துக்கிட்டாரா, அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகி அவரே போயிட்டாருன்னு வச்சுங்களேன். என்ன காரணம்னா, புதிய கருத்துக்களோடு வரக்கூடிய அதிகாரிகள் அவர்களை இந்த சீனியர்ஸை அப்ரோச் பண்ண முடியாது. ஒரு இளைஞனாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 40 வயசில் ஒரு என்ஜினியர் இருக்கார். அந்த என்ஜினியர் வந்து ஒரு கான்செப்ட் வச்சுருக்காரு. இவர்கள் பழைய விஷயம் தான் அவருக்கு தெரியும். புதுசாக ஒன்று சொல்கிறான், இதை முடிச்சிடலாம் சார், இந்த வழியில் போனால் 1 கிலோமீட்டரில் போயிடலாம் சார்னு இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு இந்த சீனியர்கள்ட்ட போய் அவங்க சொல்ல முடியாது. நான் தான் எடுத்தோடனே மிரட்டலாம் தான் பேசுவாங்க. என்ன நீ எதுக்கு இங்கே வந்துருக்கு, சி எங்கேயா, என்ன இங்கே வந்து இருக்கு, என்ன இல்லை பிஏ சொல்லுங்க, அண்ணன் என்ன மினிஸ்டர்கிட்ட பேசுகிற அளவுக்கு வந்துட்டீங்களா, நீங்கள் ஏஐ தானேங்க, சி வர சொல்லுங்கள், நீங்கள் என்னங்க வந்து பேசுகிறீங்க, அவர்கிட்ட என்னமோ கேள்வி கேட்குறாரு, நீங்கள் பாட்டு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இப்படின்னு சொன்னால் எப்படி டெக்னாலஜி வளரும், எப்படி அப்டேட்டுக்கு போவாங்க? அதே ஒரு இளம் மினிஸ்டராக இருக்காருன்னு வைங்க, இப்போ வந்து இப்போ அன்பில் இருக்காப்புல, இல்லை அதை கேட்குற மனப்பக்கம் உடைய சீனியர்ஸ் இருக்காங்க. இப்போ ராணிப்பேட்டை காந்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து நிறைய நிறுவனங்கள் அவர் எப்படி பேசுவார்னா, ஒருத்தர் சொல்கிறத கேட்பார். புரியுதா? நீங்கள் இப்போ போகிறீங்கன்னு வைங்களேன், ஒரு இளைஞராக இருக்கேன், என்னப்பா அப்படின்னாரு, சார் இந்த இது அந்த என்னவா அப்படின்வார். நீங்கள் சொல்ல ஃபுல்லாக கேட்டாரியா, சரி நான் பார்க்குறேன், ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு அவனை வந்து சரி நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவார். பல நேரத்தில் அந்த கேட்கறதுங்கிறதே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். சரி இவர்கிட்ட போய் சொல்லலான்றதுல அந்த நம்பிக்கை துரைமுருகன்ட்ட இருக்காது. கிட்டையே நெருங்க முடியாதுங்க. பார்க்குற பார்வையிலே ஒரு என்ன நீங்கள் நிற்கிற என்ன அது என்ன விரிஞ்சிபுரம் எதுக்கு இங்கே வந்தா காட்பாடிக்கு, இல்லைன்னா வந்து வேலூர் சவுத்து எதுக்கு இங்கே வந்த அப்படிமா அவன் தெரிச்சு ஓடுவான், நெருங்கவே முடியாது. அப்போ என்னென்னா, புதிய கான்செப்டுகளே புதிய ஐடியாக்களே சொல்ல மாட்டேன், கேட்டால் போய் தலையான்னு விட்டுருவான். அது போய் விழுந்து எங்கே அடிக்கும்னா ஆட்சிக்கு வந்து அடிக்கும், ஆட்சி காலியாயிருங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இவர் ஸ்டேட்டுக்கே மினிஸ்டர். புரியுதா? ஸோ இந்த மாதிரியான ஒரு இது நடைமுறையில் இருக்கும்போது இவரை டெக்னாலஜிக்கலாக எதாவது செஞ்சுருக்காரான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு டெக்னாலஜி, ஒரு டேமை வந்து ஒரு ஷீட் மாதிரி போட்டு அதை பேஸ் பண்ணுறாங்க. இது கடந்த ஆட்சியில் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் அப்டேட். அது டேமில் தண்ணி இருந்தாலும் அண்டர் வாட்டருக்குள்ளே போயிட்டு லீக்கேஜ் இருந்தால் அடைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. இதை எவன் போய் சொல்கிறது அவர்கிட்ட? அந்த சிஇக்கு புரிய வச்சு அவர் சீஃப் இன்ஜினியரோ இவரோ போய் சொன்னால் உண்டு. அவரே வயசான ஆளாக இருந்து அப்டேட் இல்லாத ஆளாக இருந்தார்னா, சின்ன பையன் என்ன புதுசாக வந்த ஏஐ வந்து ஏதோ அமெரிக்காவில் இது வந்துருக்கு, ஆஸ்திரேலியா வந்து நம்மகிட்ட கதை விட்றான், இவன் பாட்டுக்கு முன்னாடி போய் மினிஸ்டரோட போயிட்டான்னா இவன் பெரிய ஆளாயிடுவான்னு சொல்லி அவனை அந்த ஏஐ இவனே ஒழிச்சு விட்டுருவா. சிஇ இந்த ஆஃபீஸ் பக்கமே வராது, நீ ஓடி போயிரு அப்படின்னு அமைச்சர் இருக்கிற ஏரியாவுக்கு வரக்கூடாதும் போது இப்படி இருந்தால் எப்படி நிர்வாகம் போது தமிழ்நாட்டுக்கு தாங்க பாதிப்பு, தமிழ்நாட்டுக்கு தாங்க பாதிப்பு. நீங்கள் ஒரு ரஜினிகாந்த் சொன்ன ஒரு சின்ன விஷயம் கிடையாதுங்க, அது மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு ஸ்பீச் அது.
ரஜினிகாந்த் இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்ச வேலையிலே உருப்படியான வேலை என்ன அப்படின்னா இப்போ இது அன்னைக்கு பேசினது தான். உருப்படியான வேலையை பேசி ஒரு இதை போட்டு பூஜையை போட்டு துவங்கி வச்சுருக்காப்புல. அது நிச்சயமாக ரஜினிகாந்துக்கு பெரிய நன்றியை சொல்லுவோம். கண்டிப்பாக சார். ஏன்னா அவர் பேசியிருக்கக்கூடாது. அவர் வந்து சபநாகரிகம் மீறிட்டாருன்னெல்லாம் பலர் சொன்னாலும் கூட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அது திமுக எந்த மேடைக்கு கூப்பிட்டாங்களோ அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் அவர் வெடிகுண்டை வீசி விட்டு போயிருக்காப்புல, கையெறி குண்டை வீசி விட்டு போயிருக்காப்புல. அது சில நேரத்தில் போலீஸே கையெறி குண்டு வீசுங்க தெரியுமா அவருக்கு? கண்ணீர் குண்டை வீசுவேன். போலீஸ் குண்டு வீசலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கூட்டத்தை அடக்குவதற்கும் கூட்டத்தை கலைப்பதற்கும் ஒரு குண்டை போய் வீசுறதில்ல, கண்ணீர் போய் குண்டு வீசுறதில்ல தப்பே இல்லைன்ற மாதிரி ரஜினிகாந்த் என்ன பண்ணிருக்கேன்னா கண்ணீர் போய் குண்டு எடுத்து கரெக்டாக துரைமுருகனை பார்த்து வீசி விட்டார், கூட்டத்தில் வீசாமல். அதில் கண்ணீரில் கதறி இருக்கார். இருந்தாலும் துரைமுருகன் அவர்கள்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆகிறது நல்லது. இப்போ அவர் பையன் இருக்கார். இப்போ அவர் பையனும் சர்வநாசம் தான். நீங்கள் வந்து இப்போ அதாவது திமுக தலைமையை பொறுத்தளவுக்கு திமுக நல்லா இருக்கணும் அப்படின்னா சில உளவு பிரிவுகளை வைத்து வெளியூர் ஆட்களை வைத்து என்ன நடக்குதுன்றதை பார்த்தால் மட்டுமே அப்டேட் பண்ணி கட்சியை வந்து இப்போ உள்ள புதுசாக வர்றாங்க பார்த்தீங்களா, இள ரத்தம் வந்து வருது பாருங்க. அது ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ, ஆனால் இள ரத்தம். இப்போ கண்ணுக்குட்டி கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும், துள்ளி குதிச்சிக்கிட்டே இருக்கும். மாட்டு கட்டி ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி, அந்த ஆட்டுக்குட்டி கண்ணுக்குட்டியை அடக்கணும் பிடிக்கணும் அப்படின்னா நீங்களே இளம் ரத்தமாக இருந்தால் தானே. வயசான ஆளாக இருந்தால் ஓட விட்டு பின்னாடி குத்திவிடும், குப்புற விழுந்து விழுக வேண்டியதான்ற நிலைமையில் இருக்குது. எனவே ரஜினிகாந்த் ஒரு நல்ல விஷயத்தை இந்த தமிழகத்திற்கு இவ்வளோ காலம் இல்லாமல் ஒரு புதிய ஒரு இதை வந்து செய்து வச்சுருக்காரு. அதுவும் முதல்வர் முன்னாடி நீங்கள் ஒரு கருத்து ரஜினி சொல்லி அதை பேப்பரில் போட்டு அதை முதல்வர் படித்து அப்படி சுற்றி வர்றதுக்கு டிவியில் பார்த்து வர்றதுக்கு நேருக்கு நேராக ஐயா இதுதாங்க, இவர்களெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க, எப்படி நீங்கள் வந்து இவரெல்லாம் வச்சு வாழ்க்கையை ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரியான இதை வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கும்போது அது வந்து யாரா பூனைக்கு மணி கட்டுக்கும்போது கட்டலாம் அப்படின்னு பார்த்துருக்கும்போது ரோட்டில் திடீர்னு போயிட்டு இருந்தாலும் கப்புன்னு மணி எடுத்து கட்டுற மாதிரி டப்புன்னு இந்த மாதிரியா பண்ணிட்டாப்புல. தூங்கும்போது தாலி கட்டின மாதிரி கட்டி விட்டாப்புல. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றமாக வரும்னு நம்ம நினைக்கிறேன். பாப்போம் சார். உங்கள் நீண்ட பத்திரிகையாளர் பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.